இந்த ப்ராஜெக்டில் நம்ம பைத்தான், லாங் ஜெயின், ஓப்பனை, ஃபேஸ்புக் டிபி இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்டுக்கான டெமோ போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரீன் இருக்கும். ஒன்று வந்து அப்லோடு ஸ்க்ரீன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்பாட் ஸ்க்ரீன். அப்லோடு ஸ்க்ரீனில் பிடிஎஃப் அப்லோட் பண்ணணும். சார்ட்பாட் ஸ்க்ரீனை அப்லோட் பண்ண பிடிஎஃப் ரிலேட்டடு நம்ம வந்து கொஸ்டின் கேட்கணும். இப்போ நான் வந்து வாட் இஸ் பைத்தான்னு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நமக்கு இப்போ ஆன்சர் வராது, ஏன்னா பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணலை. இங்கேருந்து நம்ம பிடிஎஃப் அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண பிடிஎஃப் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்குறோம், அதை பாருங்கள். இந்த 8 பேக்கேஜையும் requirement.txt ஃபைல் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நம்ம டைரெக்டாக ப்ராஜெக்ட் கோடுக்குள்ளே போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் கோடில் ஃபஸ்ட்டு 10 லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ, பேக்கேஜஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன். இந்த கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து வெக்டார் அண்டர்ஸ்கோர் டிபி, அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அண்டர்ஸ்கோர் ஸ்டோரேஜ். இது எதுக்காகனா அப்லோடு பண்ண பிடிஎஃப் வந்து லோக்கல் சோர்ஸில் வந்து எந்த பாத்தில் உட்காரணும்னு நான் வந்து செட் பண்ணுறேன். அதே மாதிரி வெக்டார் டிபியும் எந்த பாத்தில் உட்காரணும்னு நான் வந்து செட் பண்ணுறேன். இப்போ வந்து என்வரான்மெண்ட் வேரியபிள்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து ஓப்பன் கீ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இங்கே ஆட் பண்ண ஓப்பனிங் கீயை நம்ம ப்ராஜெக்ட் ஃபைலுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு ஒரு லைனில் கோடு நான் எழுதியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் டெமோ பர்பஸ்க்கு வேண்டி நான் ஒரு அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு பிடிஎஃப். அது எந்த பாத்தில் ஸ்டோர் ஆகிக்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி வெக்டார் டிபி எந்த பாத்தில் ஸ்டோர் ஆகிக்கணும் உங்களுக்கு காட்டுறேன். வந்து வெக்டார் டிபியோட ஃபைல் ஸ்டோரேஜ் லொக்கேஷனை பார்க்குறீங்க. இந்த லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா 1920. இந்த டூ லைன்ஸும் நம்ம ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் ஆகிரும். ஸோ அந்த பர்பஸ் பண்ணி நான் கோட் ரைட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்ல உள்ள டெக்ஸ்ட்டை எல்லாமே நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல வந்து மெத்தடில் வந்து பிடிஎஃப் ஃபைல் பார்த்து வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்லேருந்து பிடிஎஃப் ஃபைல் பார்த்தா வந்து நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். இங்கே அசைன் பண்ண பிறகு ரீட் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட் இந்த மெத்தடுக்கு வந்து போவோம். இந்த மெத்தடில் வந்து என்ன பண்ணணும்னா பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு பேஜையும் உள்ள டெக்ஸ்ட்டை எடுத்து டெக்ஸ்ட்னு ஒரு வேரியபிளில் எல்லாத்தையும் அசைன் பண்ணும். இந்த டெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிளில் தான் த ஹோல் பிடிஎஃபோட
இப்போ வந்து நம்ம பிடிஎஃப்க்கான மெத்தட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜங்குன்னு என்னன்னா பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கேரக்டர் இருக்கும். இந்த 1000 கேரக்டரையும் நம்ம போய் டேட்டாபேஸில் போய் ஸ்டோர் பண்ண முடியாது. அப்படி ஸ்டோர் பண்ணோம்னா ரிசல்ட் வந்து தப்பாக வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு 100 இல்லைனா 500 கேரக்டராக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து வெக்டார் டிபியில் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் அந்த சங்க் சைஸ் வந்து 500 கொடுத்துருக்கிறேன். ஓவர்லேப் வந்து 50 கொடுத்துருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த 10,000 கேரக்டர்ஸை 500 ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ அந்த பிடிஎஃப்லேருந்து மெத்தட்லேருந்து வர்ற டெக்ஸ்ட் ஃபைலை ஸ்ப்ளிட் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட்னு ஒரு மெத்தடுக்கு நான் வந்து பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணி அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ரிட்டன் ஸ்பிளிட்டர் டாட் ஸ்பிளிட் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட். ஸோ இங்கே தான் வந்து ஸ்பிளிட் ஆகும். இப்போ வந்து நான் வந்து கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டர்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இதை கம்பேர் பண்ணையில் ரெக்ரேசிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டர்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட்ஸில் பாதிலேயே வந்து கட் பண்ணிடும். ஆனால் ரெக்ரேசிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் வைஸ் இதை வந்து ஸ்பிளிட் பண்ணோம். இதுதான் இதில் உள்ள அட்வான்டேஜ். இப்போ வந்து நம்ம ஜங்க் அந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்க்ல உள்ள எல்லாத்தையுமே வெக்டார் டிபியில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெக்டார் டிபி வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃபேஸ்புக் வெக்டார் டிபி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன நடக்குதுன்னா ஜங்கை வந்து எம்பெடிங்காக அதாவது நம்பரை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து வெக்டார் டிபியில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸுக்கு நான் கோடு ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கு ரெண்டமாக பார்க்கலாம். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே வெக்டார் டிபிக்கு பாஸ் பண்ணுறோம். இந்த வெக்டார் டிபியில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறது, அதாவது இன்சர்ட் பண்ணுறது அல்லது சேவ் பண்ணுறது. இந்த சேவ் பண்ண பிறகு இந்த வெக்டார் டிபி வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் சோர்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிரும். அதாவது நாலேஜ் பேஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கிறேன், அங்கே வந்து ஸ்டோர் ஆகிரும். இது எப்படி ஸ்டோர் ஆகும்னா இந்த ஜங்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நியூமெரிக் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணும். இந்த நியூமெரிக் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி தான் டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். இதுதான் இந்த வெக்டார் டிபியில் உள்ள அட்வான்டேஜ். ஏன்னா நியூமெரிக் வேல்யூவாக ஸ்டோர் பண்ணாதான் நம்ம கொடுக்குற கொஸ்டினை ஈஸியாக அனலைஸ் பண்ணி அதுக்கு ரிலவெண்ட்டான ஆன்சரை அதனால் ஜென்ரேட் பண்ண முடியும். இல்லைன்னா அதற்கான ரிலவெண்ட் ஆன்சர் வந்து வராது. இதுதான் வெக்டார் டிபிக்கும்
நார்மல் டிபிக்கும் ஆர்டிபிஎம்எஸ் டிபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆர்டிபிஎம்எஸ் அதாவது ஆரக்கிள் எஸ்கியூஎல் சர்வரில் நம்ம எடுத்த டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஆனால் வெக்டார் டிபியில் டெக்ஸ்ட்டை வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதுக்கான கோடிங் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஐ மாடல் வந்து நான் யூஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெக்டார் டேட்டாபேஸ் வந்து இன்ஸ்டாலேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டெமோ ஒன்று பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம ப்ராஜெக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரீன் இருக்கு. ஒன்று வந்து அப்லோடு டாக்குமெண்ட், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா சார்ட் பார்ட். நம்ம எதுவுமே கொஸ்டின் என்ட்ரு பண்ணாமல் பட்டனை ப்ரெஸ் பண்ணோமா ப்ளீஸ் என்டர் வெலிடி கொஸ்டின் ஒரு எரர் மெசேஜ் ஆகும். ஸோ இதுக்கான யூஐ கோடு தான். இந்த யூஐ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பேஜ் டைட்டில், பேஜ் ஐகான், லே அவுட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த சைட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஐக்கி வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கான சக்ஸஸ் மெசேஜ் ஆகும். அதுக்கான இதை கொடுத்துருக்கேன். ஓப்பன் ஐக்கி வந்து கொடுக்கலன்னா ஓப்பன் ஐக்கி இஸ் மிஸ்ஸிங்னு ஒரு எரர் மெசேஜ் ஆகும். இப்போ வந்து 2 டேப் வந்து நான் வந்து ஸ்பிளிட் பண்ணுறேன். அதாவது டேப் 1, டேப் 2. டேப் 1 வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அப்லோடு பண்ணுறது எல்லா கோடிங்கும் அதில் நான் எழுதியிருக்கேன். டேப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் பார்ட் கொஸ்டின் பண்ணுற எல்லாமே அதில் இருக்கும். இப்போ அந்த டேப் 1க்குள்ள நான் கோடிங் பார்க்குறோம். இந்த டேப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோடு பண்ணுற எல்லா ப்ராசஸ்க்கான கோடிங்கும் நான் ரைட் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே அதுக்கான டெமோ பார்த்துட்டோம். டேப் 1ல பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் இருக்கு. ரீடு பிடிஎஃப், ஸ்பிளிட் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட், கிரியேட் வெக்டார். இந்த 3 மெத்தடும் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டேப் 2, அதாவது ஸ்க்ரீன் 2. இதில் வந்து நம்ம ஆன்சர் ஜென்ரேட் பண்ணுறது மெத்தட் நம்ம ரைட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட் ஆன்சர்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடில் வந்து நான் வந்து யூசர் வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த கொஸ்டினை வந்து நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஜென்ரேட் ஆன்சர் மெத்தட் தான், ஜென்ரேட் அண்டர்ஸ்கோர் ஆன்சர் இந்த மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்எம்லேருந்து ரெலவெண்ட் ஆன்சரை வந்து பிக்ஸ் பண்ணி அது யூசருக்கு வந்து கொடுக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ரெட்ரீவில் வந்து நான் K5ன்னு பாஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 5 ரிலேட்டட் ஜங்க் வந்து நம்ம கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அண்ட் ஹியூமன் இது 2 ப்ராம்ப்டும் நான் கொடுத்து செயின் டாட் இன்வோக்கு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இன்வோக்குன்னா எல்எல்எம்லேருந்து கொஸ்டினை வந்து பாஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான ஆன்சரை வந்து பிக்ஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கான டெமோ இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு எம்ப்ளாயி பாலிசின்னு ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சர்ட் ஆகிடுச்சு. பிடிஎஃப் வந்து அப்லோட் ஆகி வெக்டார் டிபியும் கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண பிடிஎஃப் ரிலேட்டடு கொஸ்டின் வந்து சார்ட் என்ன ஷோ ஆகுதுன்னா
ஜங்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சிமெட்ரிக் பில்ட் சிமெட்ரிக் நாலேஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து நான் கொஸ்டின் கேட்குறோம். வாட் ஆர் த கம்பெனி ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு கொடுக்குறோம். இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம பிடிஎஃப்ல இருக்கும். இப்போ பிடிஎஃப்ல உள்ளதை வந்து சர்ச் பண்ணி அதை நம்ம கொடுப்போம். கம்பெனி ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆர் மண்டே டு ஃப்ரைடே 9 AM to 6 PM. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு வந்துடுச்சு. இப்போ போய் நீங்கள் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சரும் பிடிஎஃப்ல உள்ள ஆன்சரும் சேமாக இருக்கும். இப்போ வந்து நான் அடுத்த கொஸ்டின் வந்து பாஸ் பண்ணுறேன். How many casual leave are allowed? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 12 days per year. இந்த ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இது கரெக்டான ஆன்சர் தான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்குறேன். வாட் எம்ப்ளாயி பெனிஃபிட் ஆர் ப்ரொவைடட் என்ன கேட்குறேன். அதுக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், பர்ஃபார்மன்ஸ் போனஸ், இதெல்லாம் வந்து ஆன்சர் வருது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் ஏற்கனவே இருக்குது. அந்த பிடிஎஃப் வந்து நான் லிங்கில் அட்டாச் பண்ணுறேன்.